ஆண் போலீஸ் தான் அதிகப்படியான இருந்தாங்க. பெண் போலீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100, 200 தான் இருந்தாங்க. ஆனால் எங்களோட போராட்டத்தில் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா 75% மேலே பெண்கள் தான். அப்படி இருக்கும்போது என்னாச்சு, அரெஸ்ட் பண்ண வரும்போது கடைசியாக என்ன பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மிட் நைட்டில் அரெஸ்ட் பண்ண போகிறோன்னாங்க, அப்புறப்படுத்துகிறோம் நாங்கள். சரி பண்ண மாட்டாங்க, இரவு நேரத்தில் பெண்களை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சோம். பார்த்தா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நைட்டு அரெஸ்ட் பண்ணும்போது பெண்கள் எல்லாம் வந்து எல்லாமே ஆண் காவலர் வந்து இழுத்தாங்க. நாங்கள்லாம் கத்தனோம். அப்புறம் ஆண் போலீஸை வச்சு ஆண்களை இழுத்த பார்த்தாங்க. இப்போ எங்கள் தலைவர் பாரதி அண்ணன் இருந்தார். அப்போ வந்து கரெக்டாக ஒரு டிசி ஒருத்தர் வந்தார். அப்போ என்ன பண்ணாருன்னா, அவர் கை நீட்டி பேசுகிறன்றதுனால பக்கத்தில் இருந்தேன். இந்த கையை இப்படி பிடிச்சிக்கிட்டாங்க, அந்த கை இப்படி இந்த கையை பிடிச்சிட்டு வாடா வாடா வாடான்னு இப்படி வலிக்கிறாரு. அந்த அந்த இது வந்து இந்த கையை உடைக்க பார்த்தாங்க, அவரோட வலது கையை உடைக்க பார்த்தாங்க. நான் குறுக்கால தடுத்து பார்த்தா என்னோட ஆணுறுப்பை ஒரு காவலர் இப்படி கை விட்டு இந்த ஆணுறுப்பை வந்து என்னை நசுக்கி தள்ள பார்த்தாரு. தள்ள உடனே பஸ் உள்ள தள்ள உடனே அந்த படிக்கட்டில் இடிக்க பார்த்தாரு. நான் பிச்சை அவரை திருப்பி தள்ளி விட்டேன். ரெண்டாவது என் கூட புளியாந்த மோகன் சொல்லிட்டு நீலம் பண்பாட்டு மையத்துலேருந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அவரு என்ன பண்ணாங்கன்னா, அவரையும் இதே மாதிரி ஆண் உறுப்பில் ஆண்களுக்குலாம் இந்த இது ஏன்னா நிறைய பேர் வெளியே சொல்ல முடியல. கும்பலில் போலீஸு ஜனங்கள்லாம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, 4-5 பேர் இருக்கும்போது காவல்துறையில் வேற இந்த ஸ்பெஷல் டீமாக என்னன்னு தெரியல, அவங்க மஃப்டியில் இருந்தாங்க எல்லாருமே. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ள இந்த நம்ம இருக்கனா இப்படி சைடில் கை விட்டு போட்டு இப்படி நசுக்கிறாங்க. நசுக்கி பஸ்ஸில் தள்ள பார்க்குறாங்க. நாங்கள் கத்தனா சண்டை போட்டால் அடிக்கிறாங்க. எட்டி உதைச்சாங்க. நிறைய ஆண்களை வந்து எட்டி வச்சாங்க. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஷோல்டரில் வந்து ஒரு எஸ்ஐ ரேங்க்ல இருக்காரு அவரு, குத்தி ஒருத்தர் இந்த கையை இப்படி வலிக்கிறாரு. இந்த கையை வலிக்கும் போது கரெக்டாக இந்த மணிக்கட்டு வெளியே வரும்போது கரெக்டாக இந்த இடத்துல குத்துறாங்க. திருப்பி தள்ளக்கூடாதோ இழுத்தாங்க.